அப்ப இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, நமக்கே பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, நமக்கே இருக்க பிரச்சனைனா நம்ம வந்து கிறிஸ்தவம் என்பது என்ன, இது மதமா, மார்க்கமா, இல்ல வேற ஏதாவதா? இது ஏற்கனவே பழைய பாடல அடுத்திருக்கிறேன். பழைய பாடத்தில் நான் நினைக்கிறேன் வர்ஷிப், ஆராதனை அப்படின்றதுல ஆராதனை நிறைய டாபிக்ஸ் கொடுத்திருப்பேன். சப் டாபிக்ஸ்லாம். நமது மதமே கிடையாது. மதம் என்ன பண்ணுனாக்கா இந்த மாதிரி தான் பண்ணும். அந்த மகாவிஷ்ணு பண்ணார் பார்த்தீங்களா தம்பி, இதெல்லாம் மதம் பண்றது கோலம் இல்லையா? மதம் என்ன பண்ணும்? கிறிஸ்தவம் என்றைக்கு மதமானது, கிறிஸ்தவ மதம் ஆனதுனால என்ன பண்ண, ரத்தம் சிந்தும். ரத்தம் மற்ற ரத்தத்தை வாங்கும். அது எந்த மதமா இருந்தாலும். முதலாம் சிலுவை போல எத்தனை இஸ்லாமியர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். மாபெரும் வெற்றி அந்த சிலுவை போல கிறிஸ்தவர். அடுத்தடுத்துல மாபெரும் தோல்வி. அந்த முதல்ல அது பண்ணலனா இன்னைக்கு இந்திய உலகத்துல இஸ்லாம் இந்த வளர்ந்திருக்காது. அதனால இருந்த எல்லா கிறிஸ்தவ நாடுகளும் இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகளா மாற்றி எல்லா கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களா மாறுவதற்கு யார் காரணம்? மதம் காரணம். சிலுவை போர் எடுத்து பாரு, என்ன கொடூரம் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஈக்குவலா அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் படிக்கணும். நம்ம சிலுவை போர் வரலாறுலாம் படிக்கணும், நமக்கு தெரியணும். அப்ப மதம் இதை தான் செய்யும். எல்லா மதமும், மதவாதிகள் என்ன அநியாயம் அக்கிரமம் பண்றாங்க. மார்க்கம் நல்லது பண்ணும். சீக்கியர்கள் ராத்திரி 2 மணி போனா சோறு போடுவாங்க, சுட சுட சாப்பாடு. அதே போல இவர் ஒருத்தர் இருக்காரு, திருமூலர், அது என்னது அவர் இல்லைங்களா, அவருடைய இதுல நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்தவ சபைகள் ஏழைகளுக்கு என்ன பண்றோமோ. மார்க்கம் என்பது என்னன்னாக்கா மற்றவர்களுக்கு நல்லது செய்யும். ஆனா கிறிஸ்தவம் என்பது அது ஒரு இயக்கம், மூவ்மெண்ட். இயக்கம் என்ன பண்ண, இயங்கிக்கொண்டு தியாகம் பண்ணி தன்னை இழந்து மற்றவர்களை வாழ வைக்கிறது தான். எத்தனை மிஷினரிமார் தங்களை இழந்து இருக்கிறார்கள் இல்லையா? போன வாரோட திரும்பி அந்த வியாசர் பாடி அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச் போன அந்த ஃபாதர் பேரு டக்கு ஞாபகம் இல்லையே, தன்னுடைய அந்த அந்த அகதிகள், பர்மா அகதிகள் வந்தப்ப அந்த இடத்த அரசாங்கம் அவங்க ஏற்படும் பொழுது அவங்கெல்லாம் கோணி பையில தான் வீடு கூடாரம் போட்டிருந்தாங்க. இவர் தன்னுடைய சொத்து, அங்க ஃபாதர் அவர் அருள் தந்தை, தன்னுடைய பங்கு ஒரு கப்பல், மிகப்பெரிய பணக்காரர். என்னுடைய பங்கு ஒரு கப்பல் இருக்கு, அந்த கப்பலை வித்து அந்த படத்தை அதை வச்சுதான் அந்த வியாசார்படி பகுதி உருவானது அவர்னால தான் இல்லைங்களா? அந்த சர்ச் அதெல்லாம் எத்தனை மிஷினரி மாதிரி தங்களை இழந்து இதை செய்திருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அதான் இயக்கம். இயக்கம் எப்பொழுதுமே அப்படிதான் இருக்கும். மற்றவர்களை தன்னை அழித்து மற்றவர்களை வாழ வைக்கும். இயேசு அதான் சொல்றாங்க. இயேசு என்றால் தியாகி என்ற அர்த்தம், தியாகம் என்ற அர்த்தம். தியாகம் என்றால் அன்பு. அன்பு எப்பவுமே இழக்கும். அன்பு இல்லைன்னா அன்பு வந்து இழந்தே தீரும். நீங்க பொறுமையா படிச்சு பாரு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், அந்த 12ஆம் அதிகாரத்துக்கு கடைசி வசனம், அதான் தலைப்பு அதுக்கு இல்லையா? அதான் கிறிஸ்டியன் எத்திக்ஸ். பவுல் ஒரு கிறிஸ்தவ நெறிமுறை உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டா 13ஆம் அதிகாரத்து 1 வரும். எது அன்பற்றது, எது அன்புள்ளது. அன்புள்ளது தியாகம் செய்யும், அன்பற்றது தியாகமே செய்யாது. அது ஒழுங்கா தியானிச்சா புரியும் நமக்கு. கரெக்டா தியானிச்சா, ஒழுங்கு இல்லை, கரெக்டா தியானிச்சு இல்லையா? அப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாம ஏன் நம்ம வந்து இந்த ஆன்மீகத்துக்குள் நாமும் வரல, பிள்ளைகளையே வளர்க்கல அப்படின்னா, ஆன்மீகம் நம்ம இன்னும் ரொம்ப பெருசாத்துமே வச்சிட்டோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு பாடம் எடுத்திருக்கோம், வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. தயவுசெய்து இந்த பாடத்தை பாருங்க. அப்ப நம்முடைய குணாதிசயம் பிள்ளைகளுக்கு வருது. மனிதரின் குணாதிசயம் இதுதான்: கீழ்ப்படியாமை, பெருமை, அகங்காரம், சுயநலம், நன்றியற்று. இன்னைக்கு பாருங்க, இதுதான் முக்கியமா இதுல அழியிற இது கூட மாற்ற எல்லாரும் ஊழியக்காரங்க தான். ஒன்னும் இல்லாம இருப்பாங்க. ஆனா அவர் பேசுறது பாருங்க, என்னமோ பெரிய இது மாதிரி இப்ப பேசுவார். ஏன்? உண்மை இல்லை. கடவுள் வேற பெருமைய பேசுறது. கீழ்ப்படியாம எங்க இருந்து அடுத்தபடி என்ன பெருமை பேசுவது. இந்த பெருமை வந்துச்சுன்னா அகங்காரம் இருக்கும். அகங்காரம் வந்து அடுத்த அதனுடைய படிம நிலை என்ன? சுயநலம் இருக்கும். நான் மட்டும் இல்லையா?
நானும் என் குடும்பம் வழி வழியா என் குடும்பத்துக்கு சேர்த்துப்பேன் இல்லையா. 10 பில்டிங் கட்டுவேன் இல்லையா, 4 மால் கட்டுவேன் இல்லையா. எனக்கு எவ்வளவு கிறிஸ்தவ மால்ஸ் கட்டியிருக்காங்க தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டில், சென்னையில். அடுத்ததுனா நன்றியற்றவளா இருக்கும் கடவுளுக்கு. ஆனா கடவுள் எப்பேற்பட்டவன்றது முதல்ல நமக்கு தெரியணும். அடிக்கடி சொல்றதுதான், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மன உருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை, தீங்கு யாருக்கு நடந்தாலும் அவர் மனசாப்பிடுவாங்க இல்லையா. செங்கடல்ல செத்து போனாங்க, கடவுள் கை தட்டி சந்தோஷப்பட்டிருப்பார் நினைக்கிறீங்களா? மனம் நொந்து இருப்பார், மன கசந்திருப்பார். இவங்களை இப்படி வழி நடத்தினாங்க. நமக்கும் இதுதான், பெற்றோராகி நமக்கு இதுதான். கடவுள் நம் பிள்ளைகளை கடல்ல தள்ளி இஸ்ரேல்ல பண்ண இது மக்கள், இஸ்ரேல் மக்கள் கடந்து வரும்பொழுது மற்றவர்களை கடல்ல செத்த மாதிரி நாம சாக கொடுத்தோம்னா யாரை கடவுள் கேட்பாருனாக்கா அந்த அரசனை தான் கேட்பார். அந்த அரசனால இது நடந்தது. என்னன்னா இது ஒரு பாடம் நமக்கு. பெற்றோரே நீ எப்படி இருக்கிற, திருச்சபை மக்கள் நீங்க எப்படி இருக்கீங்க, திருச்சபை தலைவர் எப்படி இருக்கீங்க, மெய்ப்பர்கள் நீங்க எப்படி இருக்கிறீங்க, எத்தனை பிள்ளைகளை எப்படி சாகணும், உங்களால உங்களை தவறான அந்த பிள்ளைங்க சாவுறாங்க. அப்போ யாருக்கு தீங்கு நடந்தாலும் மனசா, மனிதனை படைத்ததற்காக அவர் மனசாப்பட்டார எது தெரியுங்களா? நம்ம இப்ப சொல்றோம் இல்லைங்களா, பரலோகம் நரகம். பரலோகத்துக்கு வந்தோம்னா கடவுள் வந்து ரொம்ப கைத்தட்டி மகிழ்பவர். நம்ம சொல்ற நரகத்துக்கு போனாங்கன்னா அவருக்கா வருத்தப்படுகிறார். இப்படி சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு. நாசமா போற இடம் அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த இடத்துக்கு நீ போனீங்கன்னா கூட உன்னை குறித்து கடவுள் வருத்தம். அப்ப எப்பேற்பட்ட கடவுளோட இருக்கிறார். நீ உங்க கூட என் கூட அப்பேற்பட்ட கடவுள் தான் இருக்கிறார். நீ தீங்குக்கு மனசாப்படுங்க. அந்த மனசாபம் எங்க இருக்குது? அவர் நீதியுள்ள நீதி அரசரா இருக்கும் பொழுது, நீ இயேசுவோடு இருக்கிற தகுதியுள்ளவன் என்று நீதி செய்யும் பொழுது, நீ இயேசுவோடு இருக்க தகுதியற்ற நீதி செய்யும் பொழுது, அழுகையும் பற்கடிப்பும் அப்படின்னு இருந்தாக்கா அதற்கு மனசாப்படுகிற கடவுள் எப்பேற்பட்ட ஒரு கடவுள். உலகத்தை எப்படிப்பட்ட கடவுளை எங்கேயும் பார்க்க முடியாது. நம்முடைய கடவுள் ஒருத்தர் தான் அப்பேற்பட்ட கடவுள், நீதியுள்ள நீதி அரசன் இல்லையா. அப்ப கிறிஸ்தவ வாழ்வு என்ன சொல்லுது? இதெல்லாம் பழைய ஆட்களுக்கு வேணா திரும்பி வருது. நமக்கு அறிதல் வேண்டும், புரிதல் வேண்டும், அனுபவம் வேணும், அன்பு கொள்ளுதல், அறிவித்தல், உருவாக்கு, நித்தியத்து. பைபிளை குறித்து ஒரு அறிதல், இந்த கமாலியல் பைபிளுக்கு அதான் சொல்லுது, ஒரு அறிதல். பைபிள்னா என்ன, வசனம்னா என்ன, இதுனா என்ன, யார் எழுதுறாங்க என்ன, அடுத்து புரிந்து கொள்ளணும், ஏன் எழுதுறாங்க, எதுக்கு எழுதுறாங்க, இதான் என்ன பலன், எனக்கு என்ன பலன், மற்றவங்களுக்கு என்ன பலன், அந்த புரிதல் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங், நோயிங், ஃபர்ஸ்ட் அறிதல் நோயிங், இரண்டாவது புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த 2 தான் அடிப்படையா கொடுக்கிறது கமாலியல் பைபிள் காலேஜ். கொடுத்து என்ன பண்றோம்னாக்கா அந்த ஒரு அனுபவத்துக்கு கொண்டு கடவுள் மேல் அந்த அனுபவம், இந்த வசனம் வாழ்வாக்குகிறதா, எனக்கு அந்த அனுபவத்தை தருகிறதா, அதை நாங்கள் உங்களிடம் தள்ளி விடுகிறோம். அந்த அனுபவத்தை நீங்க தான் பெற்றுக்கொள்ளணும். இதன் அடிப்படையில் அந்த அனுபவம் வந்தா நமக்கு அன்பு அதிகமாயிடும், கடவுள் மேல அன்பு. அப்ப அறிதல், திருமறை அறிதல், மூவொரு கடவுளை அறிதல், புரிதல், திருமறையை புரிதல், மூவொரு கடவுளை புரிதல், அனுபவித்தல், திருமறையை அனுபவி, மூவொரு கடவுளோடு கூட அவருடைய அனுபவங்களோடு நம்முடைய அனுபவம். அடுத்தது அறிவித்தல், உலகமெங்கு போகின்றன, இதான் அறிவித்தல். இந்த பிள்ளைகளுக்கு அறிவித்தல், அறிவித்தல்லாம் போய் ப்ரொக்ளமேஷன் மட்டும் கிடையாது, இந்த கைட் பண்றது இதெல்லாம் அதுல வரும், அறிவித்தல்ல வரும். அப்ப இந்த அறிவித்தல்னாக்க என்ன, நமக்கு இந்த அறிவு வேணும். இந்த அறிவெல்லாம் 1 2 3 4 அறிவு வேணும். 4 ஸ்டேஜ் அறிவு வந்தாதான் நம்ம போய் அறிவிக்க முடியும். எடுத்தோட ஒரு யூத் லீடரா இருக்கக்கூடாது. ஆகஸ்ட் 15 பார்த்தா யூத் ஒன் டே ரிட்ரீட்னாக்கா அதை பத்தி சம்மந்தமே இல்லாத ஒரு பாஸ்டர் ஒன் டே ரிட்ரீட் நடத்துறாரு. தகுதியுள்ள தான் பண்ணணும். ஒரு போலீஸ்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும், இன்ஸ்பெக்டர்னா ஒரு தகுதி இருக்கணும், அட்வொகேட்னா அது தகுதி இருக்கு, டாக்டர்னா ஒரு தகுதி இருக்கணும். நமக்கு அப்படிலாம் கிடையாது. பைபிள பகல்ல வச்சுக்கிட்டு போனோம்னாக்கா நம்ம ஒரு பாஸ்டர்ன்றோம், பிஷப்ன்றோம் இல்ல. அது தகுதி வளர்த்துக்கணும். அப்ப இந்த அறிவித்து உருவாக்குகிறோம், இளம் வாலிபர்களை உருவாக்குறோம். இளம் வாலிபர்கள் நாளைய இளைஞர்கள். அந்த நாளைய இளைஞர்கள் அடுத்த
பெற்றோர்கள் அவர்தான். அவர்கள் வயோதிபர்கள் இல்லையா? நரைமுடி என்ன குடும்பத்துல எல்லாருக்கும். பிள்ளைகளின் பிள்ளைகள் பெற்றோருக்கு கிரீடம்னா நாம வளர்த்தாதான் நமக்கு அவர்கள் தங்க கிரீடத்தை கொடுப்பாங்க, இல்ல முட்கிரீடத்தை தான் கொடுப்பாங்க. இதை ஞாபகத்துல வச்சுக்கணும் நம்ம. அப்போ கிறிஸ்தவ வாழ்வு, கிறிஸ்தவரா ஏன் இருக்கிறோம் அப்படின்னாக்கா நிலை வாழ்வுக்காக. இதெல்லாம் இல்லாம நம்ம இது பண்ணோம்னா என்ன அர்த்தம்? சர்ச்சுக்கு போயிட்டு வரோம்னாக்கா பிள்ளையார் கோயில்ல போயிட்டு சுண்டல் வாங்கி சாப்பிடுறது தான். இந்த நேரத்துல சுண்டல்லாம் வந்து கொழுக்கட்டை சுண்டல் உடம்புக்கு நல்லது. வேற என்ன அது? பெருமாள் கோயில பிரசாதம். இதான் நம்ம கிறிஸ்தவம் இப்படிதான் இருக்கு இன்னைக்கு. சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது, முக்கியமா திருவிருந்துக்கு போயிட்டு வர்றது இதான். பிள்ளையார் கோயில சுண்டல் வாங்குறதும், பெருமாள் கோயில்ல பிரசாதம் வாங்கி சாப்பிடுறது தான் இன்றைய இது. என்ன மாற்றத்தை என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள்ன்றார். என்ன நினைவு? உனக்காக நான் பாடுபட்ட, அடிப்பட்ட, உதப்பட்ட, வதைப்பட்ட, எனக்காக நீ மற்றவர்கிட்ட என்ன பண்ணி அவங்கள மாத்துற. இது நினைவு கூறுதல் தானே தவிர, நான் எப்படி செத்தேன்றதை பத்தி பேசுறது இல்லை. சிலுவையில தொங்குது, சிலுவை பாட்டை பாடுறது இல்லை அது. நான் உனக்காக என்னென்ன உன்னை மீட்டு, உன்னை வழிநடத்தி, உன்னை உயர்த்துவதற்கு நான் என்னெல்லாம் பாடுபட்டேன். அதுபோல மற்றவர்களுக்காக நீ என்ன பாடுபட்டாய் என்பதை நினைவு கூறுதல். நீ பாடுபட்டு எத்தனை பேர் இல்லையா உனக்கு செவி கொடுத்தார்கள் என்பதை சொல்லு. செவி கொடுக்கலை என்றால் அதையும் வந்து சொல்லு. வளர்ந்தார்கள் என்பதை சொல்லு. நம்மை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தான் அது திருவிருந்து. சும்மா வந்துட்டு சுண்டல் வாங்கி சாப்பிட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிடுறதுக்கு இல்லை. அடுத்த மாதம் திருவிருந்துக்கு போகும்பொழுது இது வரணும். ஒவ்வொரு திருவிருந்துலையும் நம்மை அந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கணும். அதுக்குதான். அப்ப இன்றைக்கு திருச்சபைகள் யாரை பண்ணுது அப்படின்னாக்கா, அது காரணம் என்ன? ஏன் டீனேஜர்ஸ் யூத்தைய வந்துட்டு இன்னைக்கு நிறைய பாஸ்டர்கள் கவருகிறார்கள். சோ கால்டு பாஸ்டர்ஸ், தேர் நாட் ரியல் பாஸ்டர்ஸ், சோ கால்டு பாஸ்டர்ஸ். இன்னைக்கு ஆராதனை அதுதான். இன்னைக்கு பிசாசு கையில மாடிச்சுன்னா, இன்னைக்கு திருச்சபையும் ஆராதனைகளும் என்ன ஆயிடுச்சுன்னா கார்பரேட்டா மாறிடுச்சு. கார்பரேட் சர்ச்சஸ். ஏசி இருந்தாதான் உட்காரணுன்றது. அதுல காட்டுல போய் உட்கார்ந்துட்டாங்க. காட்டுல பாம்பு கடி செத்தவங்களா இருக்கிறாங்க இல்லையா? ஆரம்ப கால திருச்சபையில இடம் இல்லாம காட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டு ஜனங்களுக்கு பயந்து, போர் வீரர்களுக்கு பயந்து, தன் உயிரை கொடுத்து 50 பேர் தான். இயேசு 100 பேர்ன்றாரு. ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடு, ஒரு ஆடு காணாம கண்டுபிடிச்சிட்டாரு. 120 ஒருமனப்பட முடியும். அப்போஸ்தலர் 2ல சொல்லுது. அதுக்கு மேல இருக்கக்கூடாது சர்ச்ல. நீங்க பழைய ஆலயங்கள்லாம் போய் பாருங்க. அது கேத்தலிக், ரோமன் கேத்தலிக்கா இருக்கட்டும், இல்ல இந்த சிஎஸ்ஐ, மெத்தடிஸ்ட்ல பழைய கால ஆள்கிட்ட உள்ள போய் கவுண்ட் பண்ணி பாருங்க. 100, 120 பெஞ்சுக்கு மேல இருக்காது. கெதீட்ரல் இந்த மாதிரிலாம் போய் பாருங்க. இப்ப கட்டுற சிஎஸ்ஐ மத்த சேர்லாம் 1000 பேர் உட்கார மாதிரி கட்ட ஆரம்பிச்சிட்டான். பழசெல்லாம் பழங்காலத்துது. அவ்வளவுதான் இருக்கும். ஏன் பைபிள் படியே பாக்குறாங்க. ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடு. ஒரு சபையில 100 பேருக்கு மேல இருக்கக்கூடாது. ஒருத்தர் சொல்லலாம், எனக்கு 10 கிளை சபைகள் இருக்குது. 10 கிளை சபைகள் எங்கள் சபை உருவாக்குச்சு. ஆனா 10 கிளை சபை பாஸ்டர்களை யாரு? அந்தந்த சபைக்கு அவர்கள் தான் தலைமை போதகர். நான் தலைமை போதகர், சீனியர் பாஸ்டர் கிடையாது. நான் பிஷப் கிடையாது. இன்னை வரைக்கும் நான் அப்படிதான் இருக்கிறேன். என்னை யாரும் அப்படி சொல்லக்கூடாது. பிஷப் தலைமை போதகர். we plan churches. சர்ச் பிளான் பண்ணும், இதுல உருவாக்குவோம். அவர் தான் அது. அப்ப இதெல்லாம் இல்ல. ஆவியோடு, கருத்தோடு, ஆவியோடு தொழுது கொள்ளணும், உண்மையோடு தொழுது கொள்ளுன்றார், கருத்தோடு தொழுது கொள்ளுன்றார் இல்லைங்களா? நல்ல ஒழுங்கோடு தொழுது கொள்ளணும், கிரமம் இருக்கணும், ஆர்டர் இருக்கணும், டிஸ்ஆர்டர் இருக்கக்கூடாது. பிச்சைக்கார வாங்கிட்ட மாதிரி இருக்கு இன்னைக்கு ஆராதனைலாம். எது துதினா எது, எந்த பாட்டு துதிக்கிற பாட்டுன்னு தெரியல, எது ஸ்தோத்திரிக்கிற பாட்டுன்னு தெரியல, எது பாவ பறிக்கை பரிசுத்தமா ஒப்புரவாத பாட்டுன்னு தெரியல. சாப்பாடு சாப்பிட்றோம்ல கல்யாணத்துக்கு போனாக்கா, எப்படி வைக்கிறாங்க? ஸ்வீட் வைக்கிறாங்க வாழை இலையில. அப்புறம் என்ன பண்றாங்க? கூட்டு, பொரியல் அதெல்லாம் வைக்கிறாங்க, எல்லாம் வைக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க? கொஞ்சம் பிரிஞ்சி சாப்பாடு, அப்புறம் வெள்ளை சாப்பாடு வச்சுட்டு பருப்பு நெய்யும் ஊத்துறாங்க. அது பருப்பு நெய் சாப்பாடு. அதுக்கு பிறகு கொஞ்சம் சாம்பார் சாப்பிடும், அப்புறம் காரக்குழம்பு சாப்பாடு, அப்புறம் மோர் குழம்பு, அப்புறம் ரசம்,
அப்புறம் மோரோ தயிரும், அப்புறம் பாயாசம், அப்புறம் ஐஸ்கிரீம், அப்புறம் வெத்தலை பாக்கு. இதான ஆர்டர். இதான ஆர்டர். நம்ம எத்தனை ஊருக்கா ஒரு நக்கு நக்கிட்டு, சாம்பார் சாதத்தை சாப்பிட்டுட்டு, வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு, இப்படி மாற்றி மாற்றி சாப்பிடுவோமா? சாப்பிட்றதே ஒரு ஒழுங்கு இருக்குனாக்கா, ஆராதனை ஒரு ஒழுங்கு இருக்க வேணா? தயவு செஞ்சு இந்த வர்ஷிப்பை போய் பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னைய வாலிய பிள்ளைகள் இந்த வர்ஷிப் பிசாசு கையில போய் மாட்டிக்கிடுச்சு. இன்னைக்கு இருளில தான் ஆராதிக்கிறாங்க. டார்க் லைட்ல எவ்வளவு அக்கிரமங்கள், அநியாயங்கள் நடக்குது. நான் ப்ரூஃப் சொல்றேன். நான் கொடுக்க முடியும் என்னால. யாருன்னா வரட்டும் என்கிட்ட. நான் ஐ கேன் கிவ் ப்ரூஃப்ஸ். எவ்வளவு பிள்ளைகளை நான் அவருக்கு ஆலோசனை கொடுத்து அதுல இருந்து வெளியில கொண்டு வந்திருக்கிறோம். வாலிய பிள்ளைகளை. அவங்க சொல்லுவாங்க யார், எங்க, எப்படி. ஒரு ஆராதனை பாடல் 8 நிமிஷம் பாட்டுக்கு 81 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கிறாங்க. ஒரு பாட்டுக்கு. ஒரு சபையில 800 ரூபாய், அதே சபையில 800 ரூபாய் மாத்திரை வாங்குறதுக்கு காசு இல்லாம கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. கடவுள் இதை எதிர்பார்க்கல. அப்ப இன்னைக்கு டீனேஜ் பிள்ளைங்க, வாழை பிள்ளைங்க தான் போறாங்க. அதெல்லாம் இல்லாத பக்தியில விருத்தி அடைய மாட்டேன்றாங்க. கடவுளுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்த மாட்டாங்க. நமக்கு முதல்ல இந்த ஏழை வரணும். அப்பதான் பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்க முடியும். ஆன்மீகத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. உதாரணத்துக்கு நான் 2013 ஒன்று கிடைச்சது, அதெல்லாம் எடுத்து போட்டேன். பாருங்க, பாஸ்டர் ஃபெலோஷிப் இப்படிதான் இருக்கும். முதல்ல ஓப்பனிங் ப்ரேயர் எவ்வளவு நேரம் டைம் இருக்கும். அது எல்லாத்தையும் வர்ஷிப். அப்ப ஆராதனைனா எந்த ஆராதனை? உள்ள நுழைஞ்சி வெளில இருக்க எல்லாம் ஆராதனை தான். அப்படித்தானே போடுறாங்க சபையில. முதல் ஆராதனை காலை 6 முதல் 8:30 வரை, 2ஆம் ஆராதனை 8:30 முதல் 11 மணி வரை, அப்படித்தானே போடுறாங்க. மாலை ஆராதனை அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் தான் 2.5 மணி நேரமா பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பாட்டு பாடுறது ஆராதனை நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ ஆரம்ப ஜெபம் அது ஒரு ஆராதனை. எல்லா ஆராதனை அந்த பாஸ்டர் ஃபெலோஷிப்ல சொல்லிடும். இதெல்லாம் தான். அடுத்த வாரம் நீங்க இதை செய்ய போறீங்க. அவங்க பேரும் போட்டுருவோம். அடுத்த வாரம் யார் நெக்ஸ்ட் ஃபெலோஷிப்ல யார் யார் எதை செய்யறாங்க சொல்லிடுவோம். எவ்வளவு நேரம் டைம் சொல்லிடுவோம். சரிங்களா? அந்த நேரத்துக்குள்ள வரலனாக்கா நான் நடத்துற அந்த இதுல கதவை பூட்டிடுவோம். 9:30 உள்ள வந்துடணும். அதிகபட்சம் 10 மணிக்கு வரணும். 10:05 க்ளோஸ் பண்ணிடும். உள்ள எந்த பாஸ்டர் வர முடியாது பாஸ்டர் ஃபெலோஷிப்ல. இது வளர்த்து இருக்கு. எவ்வளவு பாஸ்டர் வளர்த்து இருக்கு. இன்னைக்கு எப்படி இருக்கு பாஸ்டர் ஃபெலோஷிப்? அப்போ நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ ஆன்மீகத்தினுடைய மொத்த என்ன சொல்லுவாங்க அசுத்தங்கள், இதெல்லாம் அசுத்தம் தான் நம்ம பண்றதெல்லாம். அதை அப்படியே பிள்ளைகள் பின்பற்றுகிறார்கள். நம்ம சரியா இருந்தா நம்ம பிள்ளைங்க நான் பார்த்து எங்க அப்பா எப்படி, எங்க அம்மா எப்படி, எங்க அண்ணன் எப்படி, நம்ம பார்த்து நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கத்துக்கிறாங்க. நம்ம சரியில்லாம பிள்ளைகளை குற்றப்படுத்த என்ன நியாயம் இருக்கு? அப்ப சமுதாயத்துல இப்படிதான் போறாங்க. திருச்சபையில இப்படிதான் இருக்கிறாங்க. இதுதான் எதிர்பார்க்கிறாங்க. அப்ப முடிவு என்ன நடக்கும்? ஃப்ரீடம் டு த ஹவுஸ். எனக்கு வீடை ஒன்றும் வேண்டாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க. அப்பா கூட டைம் கொடுத்து பேசல, அண்ணன் கூட பேசல, அக்கா கூட பேசல, தம்பி கிட்ட பேசல, தங்கச்சி கிட்ட பேசுறது இல்லை. எனக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரீடம்னு ஒரு பாட்டு வருது, பழைய ஆங்கில பாடல். எதுல தான் விடுதலை, நல்ல காலத்தை விடுதலை. அது ஒரு பாட்டு. ஆனா ஹிட் சாங் அது அந்த காலத்துல. அது 70களில் வந்த பாட்டு. அது இங்கிலீஷ் சாங். 60களில் சாரி. அடுத்தது என்ன நடக்குது? திருச்சபைக்கும் டாடா. வீட்டுக்கு டாட்டா, திருச்சபைக்கு டாட்டா. காரணம் யாரு? நம்ம தான். நம்ம இதுல நல்லா தேர்ச்சி பெறணும். இந்த பாடத்துல தேர்ச்சி அடையணும். இந்த பாடம் நம்ம பிள்ளைகளுக்கு, இந்த பாடம் நம்ம திருச்சபைக்கு. திருச்சபை நடத்தணும் பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகள். அவங்க முக்கியமா இதை நடத்தணும். இல்லைங்களா? எனக்கு சொன்னதுதான், நீ வாழ பிறக்கலடா அப்படின்னு. நான் தற்கொலை படிக்க போகும்போது என்னுடைய மென்டார் மிஸ்ஸஸ் மெட்டில்டா பால் அக்கா, நீ வாழ பிறக்கல. ஆமா, நான் சாதா பாருங்க, நீ சாதிக்க பாருக்கடா. சாதிச்சிட்டு இருக்க, என்னையோ சாதிச்சிட்டு இருக்கிற. இல்லைங்களா? பெருமைக்கு சொல்ல. இன்னைக்கு வந்துட்டு ஆல்ரவுண்டரா இருக்கிற. சில்ட்ரன்ட்ட போய் நிக்க முடியுது, டீனேஜ் போய் நிக்க முடியுது, யூத்துக்கு நிக்க முடியுது,
பெண்கள் மத்தியில நிற்க முடியுது. இந்த மாதம் ஃபுல்லா பெண்கள் ஞாயிறு. இந்த 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 மாதம் ஃபுல்லா சிஎஸ்ஐ மெட்ராஸ் டைரக்டர்ஸ்ல. ஒவ்வொரு இடத்துல அங்கேயும் கூப்பிடுறாங்க. பெண்கள் இடத்துல பெண்கள் தான் போய் பேசணும். வயோதிகமுக்குது சர்ச்சுக்கு போனா பாஸ்டர் ஆக முடியுது, காலேஜுக்கு போனா ஆசிரியர் ஆக முடியுது, எல்லாம் செய்ய முடியுது. அதான் சாதிக்கப்படுது. எனக்கு ஒரு மென்டார், ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு மென்டார். அந்த இளம் வாலிப வயசுல இது எல்லாத்தையும் உதறினார். அநியாயம் பண்ணியிருக்காரு அவர். இதை பார்த்தா சொல்லி அக்கிரமம் பண்ணி அநியாயம் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டும் கிடையாது. அந்த இளம் வாலிப வயசுல ஃப்ரெண்ட்ஸோட போய் உட்காந்து ஜாலியா பேசுது, ஃப்ரெண்ட்ஸோட கூட ஊர் சுத்துறது கூட கிடையாது. ஆனா அவரோட மென்டார் சூப்பர் மென்டார். அவங்க அம்மா மென்டார். இன்னைக்கு உலகம் மதிக்கிற ஒருத்தராக்கா. நான் அந்த வீடியோ அனுப்புறேன், அவர் பேசுவார். தயவு செஞ்சு அந்த வீடியோ பாருங்க, யூடியூப்ல நான் அப்லோட் பண்றேன். இல்லையா? ஒரு இளம் வாலிப வயசு இன்னைக்கு சாதித்ததுக்கு எதெல்லாம் காரணம் போட்டு வரல. அதுவே இன்னும் நிறைய பேசுவார் இங்கிலீஷ்ல. இதுல இவங்க இதுக்கு பேட்டி கொடுத்தாரு. ஆங்கில இது இங்கிலாந்துல இருக்கிற ஒரு பெரிய இது டிவி இதுக்கு அது கொடுத்திருந்தார். இல்லைங்களா? சாதிச்சு இருக்காரு ஏஆர் ரஹ்மான். எந்த வயசுல? அந்த வயசுல. அப்ப என்ன நான் வாழ வேண்டும், மற்றவர்களை வாழ வைக்க வேண்டியதுதான் அந்த இளம்பால். நான் வாழ வேண்டும், மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும். அந்த உயரிய கொள்கை. குடும்பத்தை வாழ வைக்கணும். அக்காவங்களை, தம்பிய, தங்கச்சிய, 2 அக்காவங்களை, தங்கச்சிய வாழ வைக்கணும். இல்லைங்களா? அதே வயசுல இப்ப சமீபத்தில் மாட்டான் தம்பி. அந்த தம்பி இதெல்லாம் நான் பார்ப்பேன் அப்போ டிவியில. இல்லைங்களா? அவரோட ஸ்டாண்டப் காமெடியை பார்க்கும்போதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த பையன் நல்ல பேச்சு திறன். என்ன ஒன்று ரொம்ப வேகமா சொல்றான். கொஞ்சம் அவரு கொஞ்சம் இது பண்ணான்னா சூப்பரா. அவரோட தாளது பேச்சு திறமை கோட்டை விட்டார். என்ன? நான் மட்டும் வாழ வேண்டும், நன்றாய் வாழ வேண்டும், பணம் படைத்து நான் வாழ வேண்டும்ன்ற எண்ணம் அந்த டீனேஜ் வயசுல அந்த பையனுக்கு வந்துடுச்சு. மகாவிஷ்ணுக்கு. அந்த மகாவிஷ்ணுடைய அவருடைய பெற்றோர், அவருடைய மென்டாஸ், அவன் போய் சேர்ந்த இடம். ஏன்னா அம்மா அப்பா சரியா இல்லைன்னா தப்பான இடத்துக்கு போய் சேருவாங்க. நம்ம சரியில்லைன்னு நம்ம பிள்ளைங்க அப்படிதான் போவாங்க. ஒரு ஏஆர் ரஹ்மானா அல்லது ஒரு மகா விஷ்ணுவா? நம்ம தான் காரணம். பெற்றோர் காரணம், குடும்பங்கள் காரணம், நண்பர்கள் காரணம், திருச்சபை காரணம். இல்லைங்களா? மென்டாஸ் நிறைய எடுத்துச்சு. ஹெலன் கெல்லர் கண்ணு தெரியாது, காது கேட்காது. அவங்கள மென்டார் ஆலிஸ் சுலைமான். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைய, தண்ணினா தெரியாததுக்கு அந்த பச்சை தண்ணியை மேல விட்டு அதை சொல்லி பண்றது. அதை எழுதுவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. கொஞ்சம் சுட தண்ணியை ஊற்றி, இல்லையா, வாசனையை கொடுத்து இது என்ன, இது என்ன, இது என்ன. சூப்பர் மென்டார். இந்த மாதிரி மென்டார் நம்ம முடியாது. கிட்டத்தட்ட ஒரு இவங்க ஹெலன் கெல்லர் கிட்டத்தட்ட ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு 14 புத்தகம் நினைக்கிறேன். அவங்க எழுதுனது காரணம் யாருன்னா ஆலிஸ் சுலைமான். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னா ஹெலன் கெல்லரை போல இருக்காங்க. பார்வை இல்லாம, பேச்சு இல்லாம இருக்காங்க. நீங்க அந்த மென்டரா இருக்கிறீங்களா? பீத்தவான் அவரும் இதேதான், காது கேட்காதவருக்கு. இல்லையா? அவரோட ஹைடன், அவரை என்னுடைய நண்பர், அவர் பையனுக்கு பேர் வந்து பீத்தவான் பேர் வச்சாங்க. ஏன்னா அவர் நல்ல இசைக்கிறவனா இருக்கணும் இருக்கா, பீத்தவான் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இல்லைங்களா? பீத்தவான் கிறிஸ்தவ தான், ஆலிஸ் சுலைமான் ஒரு கிறிஸ்தவர். பீத்தவான் அதே போல ஜோசப் ஹைடன். அது மட்டும் இல்லாம இன்னொரு 6 பேர் ஜோசப் ஹைடன், இன்னொரு 4 பேர். அவங்க பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. ஒரு வாரமா தேடிட்டு இருக்கிற, மறந்துட்டணும். அவளை இது பண்ண முடியல. தேடினா சரியா தேடலட்டாரு. இல்லை, என்னுடைய பழைய நோட்ஸ்ல எடுத்து பார்க்கல. அது 6ல யாருன்னாக்கா 4 தனி நபர்கள். ஜோசப் பைடன் மாதிரி தனி நபர்கள், 2 குடும்பங்கள். ஒரு குடும்பம் இவன் சொந்த குடும்பம், பீத்தாவான் சொந்த குடும்பம்.
குடும்ப உறுப்பினர்கள், அம்மா, அப்பா, சகோதரர். அடுத்தது உறவினர் குடும்பம் ஒண்ணு. இன்னைக்கு இளம் வாலிபருக்கு டெஸ்பரேட்டா அவனுக்கு தேவை இல்லைமா? ஒரு இன்ஸ்பயர்ட் பேரண்ட்ஸ் வேணும். நீங்களும் நானும் அப்பேற்பட்ட ஒரு பெற்றோரா இருக்கணும். இன்ஸ்பயர்ட். நம்ம இன்ஸ்பயர்ட் பெற்றோரா இருந்தா தான் நம்ம சொந்தக்கார பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகளுக்கும் நம்ம இன்ஸ்பயர்டா இருக்கும். திருச்சபையில நம்ம இன்ஸ்பயர்டா இருப்போம். திருச்சபையில ஒரு நல்ல தலைவரா, வழிகாட்டியா நம்ம இருக்க முடியும் இல்ல? அப்படின்னா என்ன? இஃப் யூ வாண்ட் டு சூஸ் சம்திங், நோ அதர் கோ, யூ மஸ்ட் லூஸ் சம்திங். ஒரு கிலோ அரிசி வேணும்னா ஒரு 50 ரூபா கொடுத்தாதான் அரிசி. யூ மஸ்ட் லூஸ் 50 rupees. அப்பதான் அப்ப நாம் தியாகம் செய்ய தான் சொல்லுது. இஃப் யூ வாண்ட் டு சூஸ் சம்திங், சாதாரண வெரி பெஸ்ட். நம்ம பிள்ளை நல்ல நிலைக்கு உணர்த்தணும். அவனால சம்பாதிக்கணும் இல்ல, ஏசாமி சொல்ற மாதிரி வாழணும். ஏழைகளுக்கு இறங்குறவன வாழணும். நல்லா சம்பாதிச்சு அதுல ஏழைகளுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? அவனுடைய அனுபவத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அவன் அறிவை கொடுக்கணும். அவன் அனுபவத்தை கொடுக்கணும். இந்த டீனேஜ் பிள்ளையும் சரி, டீனேஜ் பையனும் சரி, தன் நண்பர்களுக்கு வழிகாட்டியா இருக்கும். சோ டிசிஷன் மேக்கிங் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு விதை போல. நான் என்ன செய்ய போறேன் இன்னைக்கு? விதை. இந்த இரவுல நீங்க விதை விதைக்கிறீங்களா, இல்ல விதை விதைக்காம போறீங்களா? அடுத்தது ஆக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் விதைத்த விதை, இதை குறித்து எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்னெல்லாம் செய்ய போறேன், எப்படிலாம் மாற போறேன், என்ன பண்ணி பிரயோஜனமா இருக்க போறேன், நல்ல மரமா, பசுமையான மரமாக, பூ பூக்கும் மரமாக, காய் காய்க்கும் மரமாக, கனி தரும் மரமாக, என் பிள்ளைகளுக்கு கனி தரும் மரமா இருப்பேனா, கனி தரும் பூவா இருப்பேனா, நிழல் கொடுக்கும் பசுமையான மரமா இருப்பேனா? அது முக்கியம். ரிசல்ட் ரொம்ப முக்கியம். நம்மிடத்துல கன்சியூமர், நம்ம பிள்ளைகள் தான் கன்சியூமர்ஸ். இந்த திருச்சபை மக்கள் டீனேஜ் பிள்ளைங்க கன்சியூமர், நம் உறவினர்களுடைய டீனேஜ் பிள்ளைங்க கன்சியூமர்ஸ், நம் நண்பருடைய பிள்ளைகள் கன்சியூமர்ஸ். ஸோ வாட் யூ வாண்ட் டு டூ? அப்ப இளம் வாலிபர்கள் குறித்த கல்வி, இந்த அறிவு நமக்கு வேணும். அவேர்னஸ் இருக்கணும். இல்லைன்னா இது இல்லை அப்படின்னா நம்ம யார் அப்படின்னா, அறியாமை என்பது பாவமில்லை, அறிந்து கொண்ட பின் அறியாமலே வாழ்வேன் என்ற மாபெரும் பாவத்தை செய்வலா இருப்போம் இல்லைங்களா? வசனத்தோட முடிப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அடிக்கடி பயன்படுத்துற வசனம் இந்த வசனம் தான் இல்லைங்களா? புலம்பல் 2:10-12. இஸ்ராயல் குடும்பங்கள்லாம் குடும்பமா அழியுது. இந்த பின்னணி பார்த்தா அந்த சமுதாயம் குடும்ப குடும்பமா அழியுது. அதை பத்தி தான் சொல்றது. சீயோன் குமாரத்தியின் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மௌனமா இருக்கிறார்கள். அந்த காலம் வந்துருச்சு. பாஸ்டர்ஸ், மேய்ப்பர்கள், அவள் தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. நாசமா போயிட்டேன்னு என் சபைய இருக்க டீனேஜர்ஸை கவனிக்காம, உறவின் பிள்ளை இல்லாம இல்லையா, கன்னியர் தலை கவிழ்த்து தரையை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் இல்லைங்களா? என் ஜனமாக குமாரத்தின் நொறுங்குதலி நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது, என் குடல்கள் கொதிக்கிறது, என் ஈரல் இலகி தரையிலே வடிகிறது. குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதியிலே மூர்ச்சித்து கிடக்கிறார். இதனாலதான் இது நடக்குது. இந்த 11ஆம் வசனத்து தலைப்பு என்ன தெரியுமா? இதான், குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதியில மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். இப்ப உடனே அவங்க தண்ணி கொடுக்கணும், சோறு கொடுக்கணும், இல்லைன்னா ஆல் அவுட் இல்லையா? அடுத்தது அவைகள்னா அவர்கள் குத்துண்டவர்களை போல் நகரத்தின் வீதியில மூர்ச்சித்து இருக்கிறார்கள். மூர்ச்சிட்டு இருக்காங்க, மயக்கம், பசி மயக்கம். தங்கள் தாயில் மடியிலே தங்கள் பிராணை விடும் பொழுது தங்கள் தாயில் நோக்கி தானியம் திராட்சரசம் எங்கே கேட்கிறாங்க. எனக்கு தேவையானது எங்க? பிள்ளைங்க நாசமா போகும்போது நான் பார்த்துதான் கேட்பாங்க. பாஸ்டரை பார்த்து கேட்பாங்க, டீன் லீடரை பார்த்து, டீன் யூத் லீடரை பார்த்து கேட்பாங்க. அடுத்தது 2ஆம் அதிகாரம் முதல்ல 21 வாசிச்சுட்டு அப்புறம் 19 வாசிச்சதான். இளைஞரும் முதிர் வயது. இப்ப பாருங்க, சில்ட்ரன், டீனேஜர்ஸ், இப்ப யூத், அடல்ட், இப்படிதான் வருது. தான் கிறிஸ்டியன் எஜுகேஷன் எல்லாருமே டச் பண்றோம். நம்ம தெருக்களின் தரையிலே கிடக்கிறார்கள். என் கன்னிகைகளும் என் வாலிபரும் பட்டயத்தால் விழுந்தார்கள்.
உமது கோபத்தின் நாளிலே வெட்டி அவர்களை தப்ப விடாமல் கொன்று போட்டீர். ஏன்னா இவங்க பண்ண தப்ப வந்துட்டு அவங்களால புரிஞ்சிக்க முடியாதனால கடவுளையே குற்றம் சொல்றாங்க. நீங்க பண்ணிட்டீங்க. நம்ம பிள்ளைங்க நம்மள கேட்பாங்க. நீங்க தான். என் சாவுக்கு காரணம் நீங்க தான். கடைசி வசனம், முக்கியமான வசனம். இன்னைக்கு நாம முடிவு செய்ய வேண்டிய வசனம் இதான். எழுந்திரு. ராத்திரியிலே முதல் சாமத்திலே கடவுளை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரின் உன் இருதயத்தை தண்ணீரை போல் ஊற்றிவிடு. இந்த தண்ணீரை போல் ஊற்றுகிற அனுபவம் தான் கிறிஸ்தவ ஜெப அனுபவம். ஊற்றுனா திரும்பி எடுக்க முடியாது. தண்ணியை தான் ஊற்ற முடியும். எண்ணெயை ஊற்ற முடியும். லிக்விட் தான் ஊற்ற முடியும். செமி லிக்விட் ஊற்ற முடியும். ஆனா கொட்டுறது எது? மண்ணை கொட்டலாம், எடுத்துடலாம். கல்லை கொட்டினா எடுத்துடலாம். அப்படி சொன்ன உன் இருதயத்தை ஊத்திடு. எல்லா தெருக்கள் முனையில பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகள் பிராணனுக்காக உன் கைகளை அவற்றில் ஏறிடு. கூப்பிடு, ஊற்றிவிடு, கைகளை ஏறிடு என்று ராத்திரி இந்த வசனம் கூட பேசணும் இல்லைங்களா? சாரி, 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு ஐம் சாரி. இந்த டைம் ஸ்லோவா போயிட்டு இருக்கு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ பழைய லெசன்ஸ்லாம் இதில் இருக்கு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. டைம் சரியா கவனிக்கல. ஸோ இதோடு கூட இளம் வாலிபர் ஆன இந்த அண்டர்ஸ்டாண்டிங் த டீனேஜர்ஸ் 5.25 மணி நேரம் 5 மணி நேரம் இருக்க எப்படியும். ஏன்னா சிலதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்திருக்கோம் இல்லைங்களா? ஒரு 5 மணி நேரம் நம்ம எடுத்திருக்கோம் இல்லைங்களா? நீங்க ஒரு 2 மாசம் எடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா எடுங்க டீனேஜர்ஸ்க்கு. கொஞ்சம் கொஞ்சமா எடுங்க. ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் போறோம். ரொம்ப நேரத்தை உட்காந்து கேட்க மாட்டாங்க. சபையில் அந்த மாதிரி எடுங்க.